மார்னிங், வணக்கம், சலாமா பாங்கி. ஓகே, இன்னைக்கு வந்து திரும்பவும் நம்ம வந்து பிஸ்கெட்டுக்கே வருவோம். ஓகேவா? இன்னும் வந்து ஃப்ரை திங்ஸ் நானும் உங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தலை. திரும்பவும் பிஸ்கெட்டுக்கே வருவோம். இன்னும் ஒரு 2 பிஸ்கெட் உங்களுக்கு செஞ்சு காட்டலான்னு இருக்கேன். இதுவும் கொஞ்சம் நம்ம வந்து ஓன் மெத்தட்லேயே நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அதாவது பிஸ்கட் சுஜி, அதாவது ரவா மாவில் வந்து பிஸ்கெட் செய்கிறது. அதுக்கு தேவையான பொருள் வந்து ரொம்ப அதிகமான பொருள் இல்லை. நீங்கள் வந்து இப்போது எல்லாமே வாங்கக்கூடிய ஒரு பொருள் தான். இது வந்து வெஜிடேரியன், ஃபுல் வெஜிடேரியனாக அந்த பிஸ்கெட் நம்ம செய்யலாம். வாங்க செய்கிறதுக்குள்ள இன்க்ரீடியெல்லாம் முதல்ல நம்ம பார்த்துக்குவோம். பிஸ்கெட் சூஜிக்கு தேவையான பொருள். சூஜினால் வந்து உங்களுக்கு தெரியும் செமோலினா, அதாவது ரவா மாவு. ஓகே, இந்த ரவா மாவை வச்சு நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு பிஸ்கெட் செய்யலாம் பாருங்கள். அதுக்கு தேவையான பொருள் பார்ப்போம். இது வந்து திப்பங்கண்டோ மைதா மாவு. நீங்கள் நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு அந்த அளவெல்லாம் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்துக்குங்க. அடுத்தது வந்து இது வந்து ரவா மாவு. நீங்கள் வந்து வறுத்த ரவா மாவு வீட்டில் இருக்கும்ல, அதை வந்து நீங்கள் வந்து நல்லா கொஞ்சம் வந்து ட்ரை பிளைண்ட் போட்டு நல்ல ஒரு இந்த மாதிரி நைஸாக பிளைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து இது வந்து பவுடர் மில்க். இந்த பிஸ்கெட்டுக்கு வந்து தேவையான, அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து கீ, நெய் பாய்க்கிறது. அப்படி உங்களுக்கு வந்து நீங்கள் கீ வந்து அதிகமாக இருக்குன்னா நீங்கள் வந்து பாதி வந்து பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டர் வந்து கொஞ்சம் வந்து ஒரு பேனில் போட்டு கொஞ்சம் மெல்ட் பண்ணிக்கோங்க. இது அது ஆஃப் நீங்கள் போடலாம். ஓகே, அதுக்கு அந்த நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும் அந்த பிஸ்கெட் சூஜிக்கு. கீ ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இந்த இப்போ செய்கிறது வந்து ஒரு பழைய மெத்தட்டானதான். ஆனால் இப்போ வந்து பொதுவாக ரொம்ப பேர் வந்து கீ வந்து ஆஃப் பட்டரோடு சேர்த்துக்கிறாங்க. ஓகே, அதுக்கு அடுத்து தேவையான இன்க்ரீடியன்ட் வந்து ஐசிங் சுகர். ஐசிங் சுகர் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் வந்து வீட்டில் வந்து நார்மல் சுகர் கூட நல்லா ஃபைனாக பிளைண்ட் பண்ணி ட்ரையில் உள்ள பிளைண்டில் பண்ணி நீங்கள் நல்லா ஒரு ஃபைனாக அப்படி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நான் டாப்பிங்க்கு வந்து க்ரீன் செரி வைக்கிறேன். அப்படி ஃப்ரூத்தி உங்களுக்கு வந்து ரெட் கலர்ஸ் இருந்தால் கூட நீங்கள் பாய்க்கலாம். ஓகேவா? அப்படி நீங்கள் வந்து செரி வேணாம் ஹோல்சேல் வந்து இந்த மாதிரி இது பாருங்கள், நான் கிராம்பு எடுத்து வச்சுருக்கிறேன், க்ளோவ்ஸு. இது வந்து அந்த பிஸ்கெட் டாப் மேலே வைப்பாங்க. அப்போ எனக்கு வந்து இந்த பிஸ்கெட் சூஜினா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவேன். ஆனால் இதை வந்து எடுத்து வீசிடுவேன். ஆனால் இப்போ தான் அதோட அருமை நம்மளுக்கு தெரியுது. அந்த கீலாம் போட்டு செய்கிறோம். அந்த பிஸ்கெட் வந்து எவ்வளோ ஹெவியானது. ஸோ அந்த டாப்பில் வந்து மேலே வந்து ஒரு கிராம்பு வைப்பாங்க. நான் அது வந்து உங்களுக்கு செஞ்சும் காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த கிராம்பு வந்து இந்த பற்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு இது ரொம்ப நம்ம இதெல்லாம் எடுக்கிறோம். ஓகேவா? நான் இதுவும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து அதுக்கு தேவையானது வந்து சால்ட், கொஞ்சம் உப்பு. இந்த பிஸ்கெட்க்கு வந்து கொஞ்சம் உப்பு ரொம்ப முக்கியமாக இருக்கும். அது நம்ம சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு. ஓகே, நான் அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து எப்படி வந்து கரெக்டாக செய்யும் முறையை நீங்கள் பாருங்கள். இந்த டோ வந்து நல்லா இந்த மாதிரி இருக்கணும், பதம் வந்துருச்சு பாருங்கள். இது முக்கியமாக உங்களுக்கு பார்க்க வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பாருங்கள், சாஃப்டாக இருக்கணுமா. இது முக்கியமாக என்னன்னா ஒரு 15 மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா டோலாம் நீட் பண்ணி வச்சுருந்துடணும், ஒரு சைட் வச்சிடணும். நம்ம வந்து பிறகு தான் அந்த பிஸ்கெட் வந்து நம்ம ஷேப் செய்யணும். இது ஏன் நம்ம வந்து ஒரு 15 மினிட் ஊற வைக்கணும்? ரவானால் உங்களுக்கே தெரியும், ரவாவில் நம்ம என்ன செய்கிறோமோ, சுஜி மாவில், ரவா மாவில் எது செஞ்சாலும் நம்ம வந்து ஊற வச்சு செஞ்சால் தான் அது கரெக்டாக வரும்.
ஓகே, நம்ம வந்து என்னென்னா 400 கிராம் தான் வந்து நான் வந்து அளவு மைதா மாவு போட்டேன். உங்களுக்கு அளவுலாம் நான் அழகாக கொடுக்குறேன் நான். ஆனால் ஒரு குவான்டிட்டி வந்து கூட இருக்குது. பிஸ்கெட்டோட குவாலிட்டியும் ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம பியோர் கீயில் செய்கிறனால பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு வந்து நம்ம வாங்குறதோட இது வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கிது. நம்ம வந்து இது ஒரு 2 ஹவருக்குள்ளே நம்ம செஞ்சு எடுத்துடலாம். ஒரு 400 கிராம் உள்ள மாவு வந்து 2 ஹவர்ஸ் தான் பிடிச்சிது, செஞ்சு எடுக்கலாம். ட்ரை பண்ணுங்கள் வியூவர்ஸ். பாருங்க, பிஸ்கட் சுஜி, அதாவது ரவா பிஸ்கெட் செஞ்சு எல்லாம் முடிச்சாச்சு. நல்லா அருமையாக டேஸ்ட்டாக வந்திருக்கு. நல்ல ஒரு க்ரன்ச்சினஸ்லேருந்து நல்ல அருமையாக இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அதாவது நான் ஷோ பண்ணேன். ஒன்று வந்து பழைய மெத்தட்டும் அந்த நியூ மெத்தட்டும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். அதை நான் வந்து இன்றைக்கி பூராமே கீலே செஞ்சேன், நெய்யிலே செஞ்சுட்டேன். உங்களுக்கு கீ வேணா பாதி பட்டரு சேர்க்குறதோ, அதை நம்ம சொன்ன மாதிரி தான் பட்டரை வந்து கொஞ்சம் மேல்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்துருக்குது. கொஞ்சம் வந்து மாவு வந்து சாஃப்டாக தான் இருக்கும். நீங்கள் செஞ்சுட்டு எடுத்து வச்சிங்கன்னா இந்த மாதிரி அவ்வளோ அழகாக வந்திருக்கும். பாருங்கள், நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு. கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.